ஆருத்ரா, ஹிஜாபு, IFS போன்ற பெரிய குற்ற மோசடியில் ஈடுபடுவதற்கு மூளையாக செயல்பட்டது ஒரே ஏஜென்ட்டுகள் தான் என ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். யாரிடமிருந்து இந்த தகவலானது பெறப்பட்டிருக்கிறது? இது குறித்த கூடுதல் தகவல் என்ன சாலமன்? அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சுருட்டிய மிகப்பெரிய மோசடி நிறுவனங்களான ஆருத்ரா, ஹிஜாபு, எல்பின் ஆகிய நிறுவன வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இதில் மொத்த இந்த மாதிரி மோசடி நிறுவனங்களும் தலைமறைவான உரிமையாளர்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து மொத்தம் பல கணக்கான ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த மோசடியில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் ஏமாந்து இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. குறிப்பாக கோல்டில் முதலீட்டு செய்தால் அதிகப்படியான வட்டி தருவதாகவும் அது மட்டுமின்றி பல ரூபாய் வட்டி தருவதாகவும் கூறி பல ஆயிரம் மக்கள் முதலீடு செய்தனர். இதில் ஏமாற்றி விட்டு அனைத்து நிறுவனமே தலைமறைவாகிய அந்த நிறுவனங்களை தற்போது பறிமுதல் செய்து அவர்கள் உரிமையாளர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வரும் நிலையில தொடர்ச்சியாக பல்வேறு தகவல்கள் நம்ம பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில தற்போது ஒரு புதிய அதிர்ச்சிகரமான தகவல்களை நமக்கு பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்து, குறிப்பாக இந்த பெரிய மோசடி நிறுவனங்களான ஆருத்ரா, ஹிஜாபு, IFS போன்ற பெரிய நிறுவனங்களில் மோசடியில் ஈடுபடுவதற்கு மூளையாக செயல்பட்டது ஒரே ஏஜென்ட் தான் என தெரிய வந்தது. குறிப்பாக ஒரு ஏஜென்ட் நிறுவனத்தை தொடங்கும் போது ஒரு ஏஜென்ட்டுக்கு அந்த நிறுவனம் கமிஷனை கொடுத்து அந்த கமிஷனின் அடிப்படையில் சுமார் ஒரு 100 to 150 பேர் பொதுமக்களை அவர் அழைத்து சென்று அந்த நிறுவனத்தின் முதலீடு செய்ய வைப்பதும் அந்த முதலீட்டில் செய்து அதிக வருமானம் ஈட்டுவது போல மற்ற பொதுமக்களிடம் காண்பித்து அவர்களையும் இந்த நிறுவனத்தில் இணைய வைப்பது இவர்களது வேலையாக இருந்து வருகிறது. குறிப்பாக அதிகப்படியான வருமானத்தை இவர்கள் ஈட்டியவுடன் அவர்கள் வேறு ஒரு நிறுவனத்துக்கு இதே போன்று தாவி அங்கேயும் இதே போன்ற மோசடியில ஈடுபடுவது போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஒரே ஏஜென்ட் தான் தற்போது 100க்கும் மேற்பட்ட ஆட்களை திரட்டி ஒரு நிறுவனத்தில் முதலீடு செய்ய வைப்பதும் அதன் பிறகாக மற்றொரு நிறுவனத்திற்கும் அழைத்து சென்று இவரே முதலீடு செய்ய வைப்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்து, குறிப்பாக இந்த ஆருத்ரா, ஹிஜாபு போன்ற நிறுவன உரிமையாளர்களே அந்த ஏஜென்ட்டுகளிடம் அணுகி தங்களது நிறுவனத்தை பெருக்குவதற்காக இது போன்ற மோசடியில் ஈடுபட வைத்து அவர்களுக்கு அந்த ஏஜென்ட்டுக்கு கமிஷன் கொடுக்கும் வேலையையும் இந்த நிறுவனம் பார்த்திருப்பதும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதனால இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபட்ட ஏஜென்ட்டுகள் யார் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது கணக்கெடுத்து அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஆருத்ரா, ஹிஜாபு, IFS போன்ற பெரிய மோசடியில இதே போன்ற ஏஜென்ட் தான் அடுத்தடுத்து மற்றொரு நிறுவனத்துக்கு தாவி இருப்பது தெரிய வந்தது. இவர்களை கட்டுப்படுத்தினால் இது போன்ற மோசடியில் பொதுமக்கள் ஏமாற மாட்டார்கள் என பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனால விவரங்களை சேகரித்து அடுத்ததாக கைது நடவடிக்கை செய்யும் பணியில ஈடுபட இருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். கூடுதல் தகவலுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.